சூடான கருவேப்பிலை சாதம் தான் பார்க்க போகிறோம். இது செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் பல மடங்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. கூட 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா சூடாகட்டும். 1 டேபிள் ஸ்பூன் போல் வேர்க்கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு. வேர்க்கடலை பருப்பு நிறைய போட்டால் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். கூட முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக கடுகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம கடுகு போட்டோன்னா ரொம்ப கரிஞ்சிடும், அதனால தான் இதெல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரியணும். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. அப்போ தான் அப்பப்போ சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு வடித்து வச்ச சாதம் சேர்த்துக்கிறேன். சாதம் செய்யும் போது கொஞ்சம் ரொம்ப குலைவாக இல்லாமல் கொஞ்சம் வெறையாக வடிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும். கலர் சாதம் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வடித்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இந்த சாதம் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எப்படி பொடி செய்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு கருவேப்பிலை கடையில் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா உணர்த்திட்டு கடாயில் நல்லா சூடு பண்ணி மொறுன்னு ஆனதுக்கப்புறமேட்டா பவுட்ரு பண்ணிங்கன்னா கலர் மாறாமல் இதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ கருவேப்பிலை சாதம் வேணுமோ இந்த மாதிரி கிளறி சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரை, புதினா, கொத்தமல்லி எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடிமேட் மாதிரி செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது அந்த கருவேப்பிலை வாடை அப்படியே இருக்கும், மணமும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெல்த்தி கூட. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். அங்கங்கே வெள்ளை ரைஸாக இருக்குது. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷு உருளைக்கிழங்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். முட்டை கூட வேக வச்சு ஃபிஷ் மாதிரி வறுத்துக்கலாம். டக்குன்னு ஈஸியாக செஞ்சு பசங்களுக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். டக்குன்னு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விட்டுடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். சாதம் வடிக்கும் போதே நான் உப்பு போட்டிருக்கனால அவ்வளோவா உப்பு சேர்க்கலை. தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். செம்ம ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.